என்னோட செகண்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சில வாட் ஐ ஈட் இன் அ டே பார்க்கலாமா? இது நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ. காலையில எந்திரிச்சோனையே முன்னாடி நாள் தண்ணியில ஊற வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்ண பாதாம் அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்க்ல இதை அப்படியே கொட்டி அரைச்சு குடிச்சிருவேன். பட் இப்போ எனக்கு சுத்தமா மில்க் ஒத்துக்கல, அதனால அப்படியே வெறுவாயிலேயே சாப்பிட்டுறது. தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா உளுந்தங்களி தான் எடுத்திருந்தேன். இப்போதைக்கு இதுதான் என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். என்னால இது கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல 2 பெரிய நெல்லிக்காவோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து அரைச்சு அதை வடிகட்டாம அப்படியே குடிச்சிருவேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா திக்கி திணறி குடிச்சிருவேன். இந்த வாரத்துல 2 இல்லைன்னா 3 தடவை குடிப்பேன். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பழைய சாதம் கூட கோவக்காய் பொரியல் புடலங்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டுருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல என்னோட லஞ்ச் மெனுவே பாத்தீங்கன்னா பழைய சாதம், தயிர் சாதம் இல்லைன்னா ரசம் சாதம் தான். குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப ஒமட்டுது, அதனால இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு சின்ன ஸ்வீட் கிரேவிங் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 ஆரஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டேன். பிரெக்னெண்டா இருக்க விமன்ஸ்க்கு கால்சியம் நிறைய தேவை. என்னால பால் குடிக்க முடியல அப்படின்றதுக்காக நான் மோரா எடுத்துக்கிறேன். அப்புறம் நைட் டின்னருக்கு இட்லி தக்காளி சட்னி, லாஸ்டா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை.